திமுகவுக்கு நீங்கள் ஒரு ஏஜென்ட், உங்களை மாதிரி நிறைய ஏஜென்ட் இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கே உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனு இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி அவர்களோ வரமாட்டாங்க. இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் கூலி, கைக்கூலி, இவங்க அங்கே துட்டு வாங்கிட்டாங்க, இவங்க சங்கி, இவங்க நீல சங்கி, ப்ளூ சங்கி, வெள்ளை சங்கி, என்னென்னவோ பேர் கொடுப்பானுங்க இவனுங்க. விமர்சனங்களை ஏற்றுக்காத நீ ஏன் இதுக்கே பெரியாரிஸ்டாக இருக்கிற? விமர்சனங்களை ஏற்றுக்கவே முடியலன்னா நீ எதுக்கு பெரியாரிஸ்ட்டு? பெரியார் வாங்காத விமர்சனமாக நீ வாங்கிட்ட போகிற. நடுநிலையாக உன்னால் எப்போ இருக்க முடியும்னா காசு வாங்காததுனா தான் இருக்க முடியும். உடனே டிஃபெண்ட் பண்ணிடணும். டிஃபெண்ட் பண்ணுறது இல்லாமல் அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டை தூக்கி குண்டு அடிச்சிடணும். உடனே அடிச்சுட்டு வந்தீங்க அவன் துரோகி, அவன் சங்கி, அவன் காசு வாங்கிட்டான். ஏன்டா உன்னை பற்றி ஒருத்தவன் விமர்சனங்களை வச்சா அவன் வந்து காசு வாங்கிட்டானா? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இன்றைக்கி நம்ம சேனலில் இது வரைக்கும் பண்ணாததை நம்ம பண்ண போகிறோம். என்னென்னா ரோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் வந்து யாரையும் ரோஸ்ட் பண்ணக்கூடாது, பெருசாக விமர்சிக்கக்கூடாது, நம்மளுடைய தவறுகளை வந்து சுட்டி காட்டலாம்னு நினச்சோம். ஆனால் வந்து சில விஷயங்களை நம்ம வந்து அதான் ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும்ல, சில இதுகளாம் அடித்து தான் திருத்தணுன்ற மாதிரி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து பண்ணிவிடுவோம். யாரை நம்ம பண்ண போகிறோன்னா நம்ம யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அண்ணனையும் சத்யா அண்ணன் இருக்காங்க, 2 பேரையும் தான் பண்ண போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு மேலே தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து என்னவா இருக்குதுன்றது சமூகத்துக்கு தெரியணுன்றதுக்கு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஏன் வந்து நான் வந்து யூடியூப் ரூட்டர்ஸ் அவங்கள ஸ்பெஷலாக அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா, இது வந்து ஒன் ஆஃப் த பர்சன் தான். இவங்கள மாதிரி சில பேர் இருக்காங்க. 2 விதமாக இங்கே இருக்கிறாங்க. ஒன்று திமுகவுக்கு ஆதரவான ஊடகங்கள், இன்னொன்று பிஜேபிக்கு ஆதரவான ஊடகங்கள், ஏடிஎம்கேக்கு ஆதரவான ஊடகங்கள் இருக்குது. அவங்களுடைய கருத்துக்களை ஆதரவாக சொல்லுவாங்க. நடுநிலையாக சில ஊடகங்கள் இருக்கும். நான் ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன்னா, நம்ம யூடியூப் ரூட்ஸ்லேருந்து ஒரு வீடியோ வந்தது. என்னென்னா புரட்சி பாரதம் கட்சியோடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்களுடைய ஒரு வீடியோ. அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செஞ்சு ஒரு வீடியோ. அந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னா ரொம்ப வந்து அன்ரெஸ்பான்சிபிளாக இருந்தது. அவர் வந்து ஒரு மாநில கட்சியோடைய தலைவர், ஒரு எம்எல்ஏ, ஒரு மிகப்பெரிய கட்சியோடைய தலைவர். ஆனால் இவங்க அதை அணுகுன முறை இருக்குல்ல, அது ரொம்ப ராங்காக இருக்குது. ரொம்ப ராங்கானா ரொம்ப ஒரு மாதிரி அன்ரெஸ்பான்சிபிள் அந்த மாதிரி இருந்தது. இவங்க வேற ஒரு கட்சியோ இல்லை வேற ஒரு மாநில தலைவரையோ இது மாதிரி அணுகியிருப்பாங்களா அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்க அது அப்படி அணுகியிருக்க மாட்டாங்க. சரி, ஓகே, என்ன விமர்சனம் பண்ணாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. புரட்சி பாரதம் கட்சி ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்குது. இப்போ ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட்டணிக்கு போகுது. அதனால் வந்து டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் என்ன பண்ணார்னா ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. இது மாதிரி இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் வந்து சிறுபான்மையர் ஓட்டு வந்து தலித் மக்களுடைய ஓட்டுகள் வந்து இங்கே போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் கிடையாது, இந்த கூட்டணிக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாரு. இந்த ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இவங்க நம்ம அண்ணனுங்க இருக்காங்கல்ல, மைனரும் சத்யாவும், அந்த பேசுகிற தோரணைகள் இருக்குது. அது மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டாக இதுக்கப்புறம் புரட்சி பாரதம் கட்சி வந்து கண்ணமாப்பட்ட சுடுகாட்டில் போய் க்ளோஸ் பண்ணிடலாம், இது மாதிரியான ஒரு ரொம்ப கொச்சையான ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லிட்டாங்க. அது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஸோ அதனால் இவங்களை கண்டிப்பாக இவங்க யார், இவங்க வரலாறு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபிலாம் ஒன்று இருக்குல்ல, அது கண்டிப்பாக கொஞ்சம் பேசணும்ல. இவங்க என்ன வந்து பெருசாக இவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, புரட்சி பாரதம் கட்சி வந்து நீங்கள் வந்து பிஜேபி கூட போகிறீங்களே, ஏன் போகிறீங்க? நீங்கள் அவங்க வந்து தலித் மக்களுக்கு எதிராக செயல்படுற பிஜேபிக்கு எதிராக ஏன் போகிறீங்க? கொந்தளிச்சார் அண்ணன். 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக கொந்தளிச்சாங்க. இது மாதிரி சிஏஏ, என்ஆர்சி, நீட்டு இதெல்லாம் வந்து பிஜேபி எடுத்துன்னு வந்தது. நீங்கள் அந்த கூட்டணியில் போகிறீங்களே, இத்தனை வருஷமாக ஒரு எம்எல்ஏவை இருந்தீங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க? சும்மா ஒரு எம்எல்ஏ வந்து சீட்டு வாங்கிக்கினே நீங்கள் மாதிரி ஜாலியாக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன சாதனை பண்ணீங்க? அதை நிறுத்துனீங்களா, போராடினீங்களா அப்படின்ட்டு பயங்கரமான கொஸ்டின்ஸ்லாம் எழுப்பிடாரு. அது கேட்டவொடனே நம்மளுக்கே வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது என்னடா இது, எம்எல்ஏவை பார்த்து இவ்வளோ ஒரு கட்சிக்காரை பார்த்து இந்த அண்ணங்களாம் பயங்கரமாக கொஸ்டின் கேட்டாங்களே, இந்த அண்ணனுங்களாம் பயங்கரமான உத்தமம் படுது அது மாதிரி யோசிக்க தோணும். ஆனால் அண்ணனுங்க அப்படி கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் வந்து தலித் மக்களை எப்படி பண்ணாங்க, மேலே வந்து யூரின் அடித்தாங்க. மத்திய பிரதேசத்தில் தலித் பெண்களை வந்து அடித்து முதுகுலாம் உடக்கி வச்சாங்க. அப்புறம் வந்து ஹரியானாவில் பண்ணாங்க, ஜார்க்கண்டில் பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க. இந்தியா ஃபுல்லாக பிஜேபி நிர்வாகிகள் பண்ண தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளை ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தலித் மக்களை வந்து காலி பண்ணுறதே பிஜேபி தான், இதுன்னு பயங்கரமாக பேசிட்டாங்க. அது வரைக்கும் நிறுத்தினா போதும். தமிழக அரசுலேயும் வந்துட்டாங்க. தமிழக அரசில் வந்து
ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து என்ன நடந்தது தெரியுமா? சபாநாயகர் தனபால் அவர் வீட்டுக்கு வந்து போனாங்க. அப்போ யாரும் வீட்டில் சாப்பிடல. யாருன்னா இப்போ இருக்கிற தங்கமணி, வேலுமணி, அப்புறம் வந்து இருக்கிற அமைச்சர் யாருமே அவங்க வீட்டில் சாப்பிடவே இல்லை. எல்லாம் வந்துட்டாங்க. அதை பார்த்துட்டு வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அவங்களுக்கு வந்து சபாநாயகர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலித் மக்களுக்கு செஞ்ச கொடுமை அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக பேசிட்டாரு. ஏன்னா திமுக ஆட்சியில் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தனை வந்து வெட்டுறானுங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி போய் ஒரு பைக் ஓட்டினான்னு ஒருத்தனை வெட்டுறானுங்க. அதுக்கு முன்னாடி மாதம் வந்து ஒருத்தனை கபடி ஆடிட்டான், நல்லா ஆடிட்டான்னுக்காக வெட்டுறானுங்க. அதுக்கு முன்னாடி மாதம் வந்து நல்லா படிச்சுட்டான்னு வெட்டுறானுங்க. இதெல்லாம் வந்து அண்ணனுக்கு காதில் கேட்காது. இந்த காதில் வந்து சுத்தமாக போகாது, வெளியில் போயிடும். இந்த சைடு அப்படியே போய் ரிட்டர்ன் போயிடும். திமுக ஆட்சி நடந்ததில்ல. அதனால் திமுக ஒன்றிய செயலாளர், திமுக அமைச்சருக்கு RS பாரதி, அப்புறம் ரகுபதி, இவங்க எல்லாமே இந்த அமைச்சர்கள் எல்லாருமே தலித் மக்களை வந்து ரொம்ப பயங்கரமாக கீழே இறங்கி வன்மையாக தாக்குறாங்க. அதெல்லாம் அண்ணங்களுக்கு காதில் கேட்காது. இப்படி வந்து அப்படி போயிடும். ஏன்னா திமுக மறைஞ்சிடும் அப்படி கன்ஃபார்மாக. இப்போ பிஜேபியோ இல்லை ஏடிஎம்கேவையோ யாருன்னா பண்ணாங்கன்னா அண்ணனுக்கு அப்படி கொதிச்சு எழுந்துருவார். பயங்கரமாக அப்படியே கொதிச்சு ஏற்றுவார். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் நடந்தது. கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் கரடிப்புத்தூர்னு ஒரு ஊரில் ஒரு போராட்டம் நடக்குது. என்னன்னா அங்கே இருக்கிற தலித் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வாழ்கிறதுக்கு நிலம் வேணும்ன்ட்டு பட்டா எழுதுக்கு வேணும்னு கேட்குறாங்க. பட்டா வந்து ரொம்ப நாளாகவே மறுக்கப்படுற பட்டா அந்த இடத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணுறது, ஒரு கோரிக்கை வந்து குத்தகை விடுது. அப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வசிக்கிறதுக்கு பட்டா கேட்டுனுக்குறோம், இங்கே தான் நாங்கள் வசிச்சுட்டு இருக்கோம், இந்த இடத்துல பட்டா கேட்குறோம், எங்களை அகற்றிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து கோரிக்கை வந்து கேட்குறீங்களே, அது எங்களால் முடியாதுன்னு போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தை கேள்விப்பட்டு விடுதலை சிறுத்தையோட கட்சியும் அப்புறம் வந்து அறம் படத்தோட டைரக்டர் கோபி நாயனார் அவர்கள் என்ன பண்ணுறாரு, இந்த போராட்டத்தை பங்கு பெற்று இந்த போராட்டத்தை பற்றி பெருசாக அவர் வந்து லீட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, ரஞ்சித் அவர்கள் நடத்துகிற நீலம் சோஷியல் என்ற ஒரு சேனலில் வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்துறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, அரசை வந்து விமர்சிக்கிறார். நாங்கள் இவ்வளோ போராட்டம் பண்ணுறோம், இத்தனைக்கும் கூட்டணி தோழமையில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தான் அங்கே போராட்டம் பண்ணுது. அவரும் விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு முக்கிய நிர்வாகி, அப்புறம் ஒரு டைரக்டர். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு போராட்டம் பண்ணுறாரு. அந்த போராட்டத்தில் அப்போ அரசை வந்து விமர்சிக்கிறார். என்ன விமர்சிக்கிறாருன்னா, ஏங்க நாங்கள் வந்து பட்டா கேட்குற எங்களை போயிட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அங்கே இருக்கிற மக்களை போய்ட்டு அடிக்கிறீங்க, அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ரத்தம் வருது, நீங்கள் என்ன மாதிரியான கொடுங்கோல் ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு கேட்டார். எவ்வளோ பேர் தப்பு கேட்டார்ல. அது இல்லாமல் இன்னொரு வார்த்தை சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்கிறோம், எங்கள் போராட்டம் உங்களுக்கு பெருசாக தெரியாது, 4 சவுத்துக்குள்ளே நின்று மதிவதனி போன்ற, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், மதிவதனி போன்ற பெரியாரிஸ்டுகள் பேசினா இங்கே வந்து மிகப்பெரிய போராளியாக பார்க்குறாங்க. நாங்கள் தெருவில் நடக்கிற எங்களை யாரும் இங்கே பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது, எங்கள் போராட்டம் இங்கே வந்து பெருசாக போகிறதே கிடையாது அப்படின்னு சொன்னதுனால அண்ணன் ஜாம்பியாக மாறிட்டார். போய் கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லாபி கிரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னா, நீ தலித் மக்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் பண்ணுறியா, அதுவும் அந்த தலித் மக்களுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணுற ஆள் நீங்கள் அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறியா. கொஞ்சம் பேர் இருக்காங்க, அண்ணன் இருக்கார், அண்ணன் முக்தார் அண்ணன் இருக்கார், ஜீவா டூடே இருக்காங்க, செந்தில் வேலு அண்ணன் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே முற்போக்காக பேசுகிறதுக்கு கூடவே இருப்பாங்க, முற்போக்காக பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனைனா அப்படியே திரும்பி அவங்களுக்கு எதிராகவே மாற்றி விட்டு அந்த லாபியை கிரியேட் பண்ணுறதுல அண்ணன்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. அந்த வேலையை கரெக்டாக பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஆப்போசிட்டாகவே அவரை மாற்றினாங்க. அவர் ஹிஸ்ட்ரி பழசாக பேசினது எல்லாத்தையும் அந்த ரெக்கார்டுக்காரெலாம் எடுத்து, யாருக்கு ஆதரவாக பேசினேன், விடுதலை சிறுத்தைன்னு ஒரு கட்சி வச்சு தானே பேசினேன், அந்த கட்சியை உனக்கு எதிராக மாற்றுறேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இந்த வேலையை பண்ணிவிட்டாங்க. இது வந்து காலந்தொட்டு நடக்குது. இப்போ 2 விஷயம்தான். நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டுறல பிரகாரம் பிஜேபியோ ஏடிஎம்கேவோ தலித் மக்களுக்கு எதிராகவே இருக்கட்டும், அவங்க வில்லனாகவே இருந்துட்டு போட்டோம், அவங்க பிரச்சனை தான், அவங்க தலித் மக்களுக்கு ஆதரவாக அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல, பிரச்சனை தான், அது நோ ப்ராப்ளம், ஏன்னா அவங்க எதிரி. ஆனால் இது மாதிரி பீப்புள் இருக்கிறாங்கல்ல, இது டேஞ்சர். ஏன் டேஞ்சர்னு சொல்கிறேன்னா, இவங்களாம் என்ன பண்ணனா கூடவே இருக்கிறது, நான் தான் சிறுபான்மையிற்கு ஆதரவு, நான் தான் தலித் மக்களுக்கு ஆதரவு அப்படின்னு கூடவே இருந்துட்டு ஒரு வேலையை ஒன்று பண்ணுறது. இப்போ வேங்க வயலில் பண்ணாங்க. அண்ணா வந்து எல்லாத்துக்கும் கீழ்ச்சி பேசின்னு இருப்பார். ஆனால் வேங்க வயல் மேட்டரை பெருசாக பேசியிருக்க மாட்டார். ஏன்னா அன்றைக்கி யார் இந்த வேங்க வயல் பிரச்சனையை பற்றி பேசினா யாருக்கு பிரச்சனை, அரசுக்கு பிரச்சனை, இங்கே இருக்கிற அரசுக்கு பிரச்சனை. அதனால் என்ன பண்ணுறது, அந்த பிரச்சனையை பெருசாக பேசுறது கிடையாது. இவர் பேசுவார்ல, இன்றைக்கி புரட்சி பாரத்தை பற்றி பேசுகிறார்ல, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு எம்எல்ஏ வச்சு என்ன பண்ணீங்க, சும்மா சொகுசு அப்படிலாம் கிடையாது. வேங்க வயல் பிரச்சனைக்கு புரட்சி பாரத்தில் சேர்ந்த தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் அங்கே போய் நிற்கிறாரு, அங்கே போய் சண்டை போடுறாரு. பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்கிற மக்கள் மேலேயே நீங்கள் வந்து இந்த குற்றத்தை வைக்கிறீங்க, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நிற்கிறாரு. இங்கேருந்து யாரும் பேசலை, ஓகேங்களா. நீங்கள் இப்போ பேசுகிற அண்ணன்லாம் கூட யாரும் பேசலை, ஏன்னா 4 செவத்துக்குள்ளே உட்காந்து பேசுகிற அண்ணன் கூட யாரும் பேசலை. டோல்கேட் பிரச்சனை 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் பிரச்சனை வைக்கிறார். காலாவதியான டோல்கேட்டை வந்து மூடணும், அதனால் மக்களுக்கு மிகப்பெரிய வரி சுமை இருக்குது அப்படின்னு போராடுறாரு.
ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிறாரு, போராடுறாரு. நீங்க என்ன பண்ணன்னு கேட்கக்கூடாது, பொதுப்படியாகவும் பேசுறாரு, சமூகத்துக்காக பேசுறாரு, எல்லாத்துக்காக பேசுறாரு. ஓகேங்களா? நீங்க வந்து சிம்பிளா என்ன பண்ணாரு, அவரால் வந்து நீட்டு வந்து கட் பண்ண முடியுமா? இதுதான் சொல்றது. என்ஆர்சியை கட் பண்ண முடியுமா? இல்லை சிஏஏ வந்து அவரால் வந்து அவங்க பிஜேபி கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ண முடியுமா? டிஎம்கே தான் வந்து நீட்டை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுவோம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து விலக்கு ஏற்படுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தது டிஎம்கே கவர்மெண்ட். இத்தனை எம்பி எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல. ஒரே எம்எல்ஏ வச்சுக்கிறாரு, அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணுங்கிற. இதே மாதிரி சேமா பாரஞ்சித்துக்கும் பண்ணாரு. முன்னாடி வந்து பாரஞ்சித் வந்து ஒரு புரட்சிகரமான டைரக்டரு. கபாலி, காலா இந்த படத்தெல்லாம் பற்றி ஒரு மெட்ராஸில் பற்றிலாம் இவரோட வீடியோ போய் பாருங்கள், பயங்கரமாக பேசியிருப்பார். சமூகத்துக்கு வந்து ஒரு பயங்கரமாக ஒரு புரட்சி ஒரு புரட்சி இயக்குனர் அப்படி இப்படின்னு இவரே பயங்கரமாக பேசியிருப்பார். ஒரே ஒரு இடத்துல, ஜஸ்ட் ஒரே ஒரு இடத்துல பெரியாரிஸ்ட்டை பற்றியும் கம்யூனிஸ்ட்டை பற்றியும் ஒரு சின்ன விமர்சனம் வச்சார், திராவிட கட்சியை பற்றி ஒரு சின்ன விமர்சனம் வச்சார், அவ்வளோதான். அன்னிலேருந்து பார்த்தோன்னா அவரை பற்றி ஃபுல்லாக வேறு மாதிரி நெகட்டிவ் கிரியேட் பண்ணுறது. இதே வந்து இயக்குனர் கோபி அவர்களுக்கும் இதே சேம். அப்போ இவரை பற்றியான வீடியோலாம் வேறு மாதிரி பேசியிருப்பாங்க. அவர் என்னைக்கு வந்து அரசை பற்றி, அதாவது திமுக அரசை பற்றி என்னைக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களோ அன்னைக்கிலேருந்து அண்ணா அப்படியே ஜாம்பியாக மாறிடுவார். ஸ்டார்ட் ஆகும், அன்னிலேருந்து கடிக்க ஆரம்பிச்சிடுவார். இந்த மதிவதனி இந்த பேருக்கு ஏன் அண்ணன் பயங்கரமாக பொங்குறாருன்னா, மதிவதனி அவங்க வந்து பெரியாரிஸ்ட். என்ன விஷயம்னா, ஏதாவது எதிர்த்தரப்பு இப்போ வந்து ஏடிஎம்கேலோ பிஜேபியிலோ யாருன்னா பேச வராங்கன்னா மதிவதனி வந்து பொதுவெளியில், அதாவது சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இப்போ டிஎம்கே ஆட்சி பற்றி யாராவது குறை சொன்னாங்களோ, டிஎம்கே பிரச்சனை பற்றி என்ன பேசுனாங்களோ நல்லா டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஃபெண்ட் பண்ணுறதுனால திமுக தரப்புலேருந்து அவங்கள வந்து காப்பாற்றுறாங்க. அவங்க என்ன பண்ணாலுமே அவங்க செய்கிறது சரின்ற மாதிரியான காப்பாற்றி எடுத்துன்னு வர்றதுக்கான வேலையை இந்த லாபி பண்ணிகிட்டே இருக்குது. இப்போது நாளைக்கு பெரியாரே வந்து திமுக ஆட்சியில் இது குறைன்னு சொன்னால் கூட பெரியாரை போட்டு திட்டுவாங்க. ஏன்னா பெரியார் சரி கிடையாது, பெரியாரை பற்றி அப்படி சொல்கிறது கூட இவங்க தயங்க மாட்டாங்க. திமுகவா பெரியாரானா இவங்க கன்ஃபார்மாக திமுக சைடில் தான் நிற்பாங்க. அது மாதிரியான ஆளுங்கள் தான் இவங்க. அதை விட என்னன்னா, உங்களுக்கு வந்து மதிவதனி மேலே இருக்கிற அக்கறை ஏன் பெரியார் மேலே இல்லைன்னு தான் எனக்கு மிகப்பெரிய கோபமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து திரு எச் ராஜாவாக இருக்கட்டும், திரு சீமானாக இருக்கட்டும், கடந்த சில நாட்களாக சில மாதங்களாகவே பெரியாரை போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. அப்போ வராத வீரம் உங்களுக்கு இப்போ வருதுன்னு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இடிச்சு கிளின்னு கிழிக்கிறாங்க. அப்போது நீ இப்போ உங்களுக்கு ஒரு திமுக ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே முட்டு குத்து நீங்கள் வரீங்கல்ல. பெரியாருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, பெரியாரை போட்டு அந்த கிழிக்கிறாங்க. ஏன் ஒரு எம்எல்ஏ எம்பி இவ்வளோ எம்பி வச்சுக்கிறாங்க, இவ்வளோ எம்எல்ஏ வச்சுக்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல, ஒரு சின்ன போராட்டம் பண்ணல. அரசே உங்ககிட்ட தானே இருக்குது. அவங்க 2 பேரையும் போட்டு ஒரு கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கேஸ் கூட ஃபைல் பண்ணவே இல்லை. ஏன்னா திமுகவுக்கு தெரியும் பெரியார் எங்கே வைக்கணும், உங்களை எங்கே வைக்கணும், எல்லாமே திமுகவுக்கு தெரியும். ஏன்னா திமுகவுக்கு நீங்கள் ஒரு ஏஜென்ட், உங்களை மாதிரி நிறைய ஏஜென்ட் இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கே உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனு இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி அவர்களோ வரமாட்டாங்க. அதுவே பாருங்கள், திமுகவை பற்றி பயங்கரமாக திட்டிருப்பாங்க. எச் ராஜாவாக இருக்கட்டும், இல்லை பாண்டேவாக இருக்கட்டும், இல்லை எஸ்வி சேகராக இருக்கட்டும், இவங்க வீட்டில் ஏதாவது சின்ன பிரச்சனைனா பாருங்கள், பிரச்சனையோ சாவோ வாழ்வுக்கோ முதல்வரே போய் நிற்பார். அதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் கத்திக்கினே தான் இருக்கணும். அண்ணா வந்து ஏடிஎம்கேக்கு என்ன சொல்கிறேன்னா, நீட்டுக்கு வந்து எதிர்ப்பாக ஓட்டு போட்டிங்க, வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக இது போட்டிங்க, இவ்வளோ எதிர்ப்பாக பண்ணி நீங்கள் பிஜேபி கூட ஏன் கூட்டணி போனீங்கன்னு ஏடிஎம்கே பாட்டு கேட்குறாரு. அண்ணா வந்து ஏடிஎம்கேவை வந்து டிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் அவர் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இவருடைய வீடியோ எல்லாம் முன்னாடி வீடியோ எல்லாம் போய் பார்த்தா விஜய் கோமாளி, சீமான் கோமாளி, எடப்பாடி கோமாளி, எல்லாமே கோமாளிங்க. யார் தான் எங்கள் ஹீரோ அப்படின்னா, அண்ணனுங்களோட பாயிண்ட்லேயே டிஎம்கே மட்டும் தான் ஹீரோ. டிஎம்கே தாண்டி இது எல்லாமே கோமாளியாக தான் தெரிவாங்க அண்ணனுக்கு. அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து பயங்கரமாக அண்ணன் வந்து அடிக்கோல் காட்டுறது. நீங்கள் இது மாதிரி அப்படி பண்ணாங்களே, அவங்க கூட கூட்டணி வச்சிட்டிங்களே, இப்படி பண்ணாங்களே, இவங்க கூட கூட்டணி வச்சிட்டிங்களே, இது மாதிரி பண்ணால் அவங்க கட்சி ஆகுது, இது மக்களே அவங்களை உள்ளே சேர்க்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசிட்டாரு. நானே உணர்ச்சி வசப்பட்டேன், என்னடா இது அண்ணன் இப்படி பேசிட்டாரு அப்படின்ட்டு. கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா அப்போ தான் தெரியுது. ஏன்னா 1992 தான் வந்து பாபர் மசூதி இடிக்கிறாங்க. சிறுபான்மையர்களுக்கான மிகப்பெரிய ஒரு துரோகம்னு சொல்லலாம். அந்த விஷயத்த பண்ணுறாங்க, பாபர் மசூதி இடிக்கிறாங்க. பிஜேபி கூட திமுக கூட்டணி இருக்குது. முதல் முறையாக பிஜேபியில் எம்எல்ஏ வராங்க. நம்ம எச் ராஜா அண்ணன் வந்து பேரில் பாருங்கள், எச் ராஜா எக்ஸ் எம்எல்ஏன்னு இருக்கும் பாருங்கள். அந்த எக்ஸ் எம்எல்ஏவை திமுக தான் கொடுக்குது. அண்ணனுக்கு அது யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சிறுபான்மையருக்கு ஆதரவாக பயங்கரமாக பேசுனா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அப்படி இப்படின்னு அண்ணன் வந்து மூச்சு பிடிக்க பேசுகிறார் அந்த வீடியோவில். எச் ராஜாவுக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தவர் நம்ம திமுக தான்ன்றதை அண்ணன் மறந்துட்டார். நிறைய அண்ணன் பேசிகிட்டே வருவார். இப்போ என்னன்னா, இன்றைக்கி எல்லாரையும் தப்பாக சொல்லிட்டாரு. இந்த கட்சி சரியில்லை, அந்த கட்சி சரியில்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லைன்னு. நான் இன்றைக்கி பிஎம்கே வந்து விமர்சித்து இருக்காரு. இப்போ பிஎம்கே வந்து பொட்டி வாங்கிட்டாங்க, மாங்காய் அது இதுன்னு பயங்கரமாக விமர்சித்து இருக்கிறாரு. இந்த 2026 எலெக்ஷனில் பிஎம்கே வந்து
டிஎம்கே கூட வரத்துக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ டிஎம்கே வந்ததுக்கப்புறம் அண்ணா வந்து பிஎம்கே எப்படி விமர்சிப்பார்? அது கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா கண்டிப்பாக அப்போ வந்து பிஎம்கேவுடைய சமூக நீதி கட்சியாக அண்ணனுக்கு தெரியும், கன்ஃபார்மாக தெரியும். அதை பற்றி பேசுவார். ஓகேங்களா? இது எப்படி இருக்குன்னா, பிஜேபி என்ன பண்ணுவாங்க, அமலாக்கத்துறையை வச்சு ஒரு ரைடை விடுவாங்க. ரைடை விட்டு ஒருத்தவனை வந்து ஃபுல்லாக ஊழல்வாதி பயங்கரமாக காட்டுவாங்க. அதே ஆள் என்ன பண்ணுவார், ஒரு மாதம் கழிச்சு என்ன பண்ணுவார், பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த இடி ரைடு, அந்த ஊழல் எல்லாம் மறைஞ்சு போயிட்டு அவர் வந்து புனிதராக மாறுவார். இதே தான் பிஜேபி என்ன பண்ணுதோ அதே தான் நம்ம அண்ணன்லாம் பண்ணுவாங்க. சேம் ஒன்றுத்துக்கும் ஒன்றும் சலைச்சது கிடையாது. இப்போ திமுகவுக்கு எதிராக வந்து ஏதாச்சும் விமர்சனங்களை வச்சுட்டாவே இவங்க என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் கூலி, கைக்கூலி, இவங்க அங்கே துட்டு வாங்கிட்டாங்க, இவங்க சங்கி, இவங்க நீல சங்கி, ப்ளூ சங்கி, வெள்ளை சங்கி, என்னென்னவோ பேர் கொடுப்பானுங்க இவனுங்க. இப்போ தீக்கான்னு ஒரு இயக்கங்குது இல்லை, இந்த தீக்கான்னு ஒரு இயக்கம் பொதுவெளியில் சும்மா ஒரு லிஸ்ட் எடுங்களேன். லாஸ்ட் ஒரு 15-20 வருஷமாக ஒரு லிஸ்ட் எடுங்க. தீக்காவுடைய போராட்டங்கள் என்னவா இருக்குது. சும்மா ஒரு 4 பேர் இருந்துக்கிட்டு சோஷியல் மீடியாவிலேயோ ஒரு 4 ரூமில் இருந்துக்கின்னு பேசிகிட்டே இவனுக்கு காலத்தை ஓட்டின்னு இருக்கிறானுங்க. இவங்க எதுக்காக இந்த தீக்கான்ற ஒரு இயக்கம் இருக்குது அப்படின்னா, திமுகவுக்கு முட்டு கொடுக்குற ஒரு வேலை தான் கரெக்டாக செய்யுது. ஓகே, பெரியார் வந்து அதை சொல்லையாயோ, பெரியார் வந்து ஒரு கொள்கையே வேறையா. அவருடைய கொள்கையை பரப்பணும்னா பொதுப்படியான ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கு இருக்கிற போராட்டம் நீங்கள் பொதுவாக பண்ணுறதே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் சோஷியல் மீடியாவிலையும் சரி நீங்கள் பேசுறதுக்கு எல்லாமே இப்போ வந்து திமுகக்கு ஆப்போசிட்டாக யாராவது பேசுகிறாங்களா அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் ஒரு டூலாகவே இருக்கிறீங்க. முதல்ல உங்களை சுய பரிசோதனை செய்யுங்க. ஓகேவா? மற்ற யாருக்கும் போய் நீங்கள் அட்வைஸ் பண்ணுற வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் தீக்கா என்ன வேலை பார்க்குறீங்க? தமிழகத்தில் தீக்கா கூடிய வேலை என்னது? பெரியார் என்ன சொன்னார்? பெரியாருடைய கொள்கை என்னது? அந்த கொள்கைக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகிக்கிங்க. ஃபஸ்ட்டு உங்கள் சுய ஒழுக்கம் உங்களுக்கு தான் முதல்ல பாருங்கள். மற்றவங்களுக்கு போயிடுவீங்க. அப்புறமா நீங்கள் போயிட்டு ஏடிஎம்கேக்கோ இல்லை புரட்சி பாரத்துக்கோ அட்வைஸ் பண்ணுற வேலை, நீங்கள் பிஜேபி கூட சேராதீங்க அப்படின்னு சொல்கிற வேலை கிடையாது. திமுக ஆட்சியில் இருக்கிற பிரச்சனை என்னது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும். விமர்சனங்களை ஏற்றுக்குங்க. விமர்சனங்களை ஏற்றுக்காத நீ ஏன் இதுக்கே பெரியாரிஸ்டாக இருக்கிற? விமர்சனங்களை ஏற்றுக்கவே முடியலன்னா நீ எதுக்கு பெரியாரிஸ்ட்டு? பெரியார் வாங்காத விமர்சனமா நீ வாங்கிட்ட போகிற? உடனே டிஃபெண்ட் பண்ணிடணும். டிஃபெண்ட் பண்ணுறது இல்லாமல் அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டை தூக்கி குண்டு அடிச்சிடணும். உடனே அடிச்சுட்டு வந்தீங்க அவன் துரோகி, அவன் சங்கி, அவன் காசு வாங்கிட்டான். ஏன்டா உன்னை பற்றி ஒருத்தவன் விமர்சனங்களை வச்சா அவன் வந்து காசு வாங்கிட்டானா? ஆளுகிறவங்களுக்கு மேலே எந்தவித விமர்சனங்களும் வைக்கக்கூடாதா? நீ போன ஆட்சியில் வச்சல, நீ வச்சதானே போன ஆட்சியில். இந்த ஆட்சியில் வந்து இப்போ நானே சொல்கிறேன், நானே வந்து திமுக ஆட்சி இருக்கிற நல்லதும் சொல்லுவேன், கெட்டதும் சொல்லுவேன். அதுதானே வந்து விமர்சனங்கள் ஏற்றுக்கிற மனசு இல்லைன்னா இங்கே ஆட்சி செய்கிறதுக்கே வேஸ்ட்டு. நீ வந்து உத்தரப்பிரதேச இருக்கிற சட்ட ஒழுங்கு, மத்திய பிரதேச இருக்கிற சட்ட ஒழுங்கு, டெல்லியில் இருக்கிற சட்ட ஒழுங்கை பற்றி மட்டும் பேசுகிறல்ல, இங்கே இருக்கிற சட்ட ஒழுங்கு என்னவாச்சு? அதை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கிறியா? பிஎஸ்பியுடைய மாநில தலைவரை இங்கே போட்டு பூந்து வெட்டுறானுங்க. அதுக்கு என்ன மாதிரியான நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்தீங்க? இல்லை 2-3 பேர் சுட்டு போட்டிங்களா, எதுக்கு போட்டிங்களா? அவங்ககிட்ட வந்து அவங்க தான் குற்றவாளியாக நிரூபிக்கப்படுதுன்னா அவனை கோர்ட்டில் திரும்பி காட்ட தானே. இந்த விஷயமே வந்து இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் விமர்சனங்கள் வந்து தமக்குள்ள ஒரு விமர்சனங்கள் இல்லை, அதை முதல்ல சரி பண்ணணும். நீ போயிடுறாங்க இங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். இந்தியாவிலேயே எல்லா மாநிலங்களுடைய தமிழ்நாடு முன்னணியில் தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் நம்மக்கிட்ட பிரச்சனை இருக்குது. நீ அதை பற்றி மட்டுமே பேசினுக்கிற, இங்கே இருக்கிற பிரச்சனை சேர்த்து பேசுன்னு தான் சொல்கிறேன். அதை முதல்ல ஏற்றுக்கிற மனநிலையை முதல்ல வரத்துக்கோ. ரொம்ப நாளாகவே இவங்க வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். இவங்க அரசு பயங்கரத்தை பற்றி பயங்கரமாக வீடியோ போடுவாங்க, சமூக நீதியை பற்றி பயங்கரமாக போடுவாங்க, எல்லாத்தையும் பற்றியும் பயங்கரமாக போடுவாங்க. ஆனால் இவங்க எல்லா பயங்கரமும் மத்திய அரசுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். திமுகவுக்கு வந்து இந்த 5 வருஷத்தில் பொற்கால ஆட்சி இருந்த மாதிரியே பேசுவாங்க அண்ணனுங்களாம். 5 வருஷத்தில் வந்து இது மாதிரி ஒரு ஆட்சியை வந்து பார்த்துருக்கே முடியாது. இவர் மட்டும் கிடையாது, அண்ணனாக இருக்கட்டும், செந்தில்வேல் அண்ணனாக இருக்கட்டும், ஜீவாட்டுடைய அண்ணா இருக்கட்டும், இல்லை மற்ற எல்லாம் மதிமாறன், இவங்க எல்லாருமே இதே தான். இவங்க எல்லாருமே திமுகவுக்கு ஒரு பிரச்சனைனா அவ்வளோதான், அண்ணனுங்களுக்கு நெஞ்சிலாம் வெடிச்சிட்டோம். எப்பா திமுகவை பற்றி சொல்லிட்டானோப்பா, அவங்கள வந்து புழிஞ்சு போட்டு நம்ம நினச்சி வருவாங்க. மற்றவங்கள பற்றி தரக்குறைவாக பேசி எல்லாமே பண்ணுவாங்க. இதே விஷயத்தை தான் வலதுசாரிகள்லையும் பண்ணுறாங்க. அது எவ்வளோ மிகப்பெரிய தவறோ இடதுசாரிகள் இவங்க பண்ணுறதும் மிகப்பெரிய தவறு. நடுநிலையாக இருக்கணும். எப்பயுமே நடுநிலையாக உன்னால் எப்போ இருக்க முடியும்னா காசு வாங்காததுனா தான் இருக்க முடியும். ஓகேங்களா? வலதுசாரிகள் ஒருத்தன் வீடியோ போடுறான்னா அவங்களுக்கு அவங்க ஃபன் பண்ணுறாங்க, இடதுசாரிகள் வீடியோ போடுறாங்கன்னா உங்களுக்கு ஒருத்தவங்க ஃபன் பண்ணுறாங்க. நீங்கள் ஜென்ரலாக இருந்தால் தான் 2 பேருடைய பிரச்சனையும் பேச முடியும். நீங்கள் உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு ஊடகவியலாளராக காட்டிக்கிறது மேட்டர் கிடையாது. நீங்கள் நடுநிலையாக இருந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது தான் அதை வந்து ஏற்றுக்க முடியும். ஒரு விமர்சனங்களை ஏற்றுக்கவே முடியும். பெரியாரிஸ்ட்டு நீங்களாம் என்னையா பெரியாரிஸ்ட்டு? ஒரு விமர்சனங்களை ஏற்றுக்காத நீ ஏன் பெரியாரிஸ்ட்டு? ஒருத்தவங்க பற்றி விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னா அந்த விமர்சனங்கள் என்ன வைக்கிறாங்க, ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு.
அந்த விமர்சனத்தை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்குவம் வரணும். அந்த விமர்சனம் வைக்கிற மேலே குற்றச்சாட்டு பண்ணி அவங்கள ஆப்போசிட்டாக காட்டுறதுல நீ அவ்வளோ பெரிய அறிவாளி கிடையாது. உன்னை விட மிகப்பெரிய அறிவாளி இருக்குது, உன்னை விட மிகப்பெரிய ஐடி விங் இருக்காங்க. நீங்களாம் குழந்தைங்க. சார் பிஜேபி ஐடி விங் பெருசானா பிஜேபி ஐடி விங் தான் பெருசு, அவங்க லாபி தான் பெருசு. முதல்ல வந்து பேசுகிற நோக்கங்கள் வந்து எவ்வளோ முக்கியமானது தெரிஞ்சுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒருத்தரை எதிர்த்து பேசும்போது என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் ஒரு தலைவரை பேசும்போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா அது ரொம்ப தப்பாகிடும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கிளைமேக்ஸில் ஒன்று பண்ணாமல் ஒரு அரசியல், அதான் எப்பா மிகப்பெரிய அரசியல். ஒரு பட்டியலின சமூகத்தோடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார், அவரை வந்து பயங்கரமாக தரக்குறைவாக இறங்கி விமர்சித்தேன். கிளைமேக்ஸ் முடியும் போது கிளைமேக்ஸில் வந்து என்ன பண்ணுறதுன்னா, இது மாதிரி வந்து அண்ணன் திருமாவளவன் தெரியுமா, திருமாவளவனை பற்றி ஒரு 4-5 நல்ல வார்த்தை சொல்லிவிட்டு, திருமாவளவன் வந்து இந்த சமூகத்துக்காக பயங்கரமாக பண்ணுறாரு. திருமாவளவனே இப்போ என்ன பண்ணுவாங்க, திருமாவளவனுடைய ஃபாலோவர்ஸ் விசிகா எல்லாமே அண்ணனுக்கு ஃபயர் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இதே தான் வந்து முக்தாரம் பண்ணார். டைரக்டர் கோபி நாயனார் அவர்களை கூப்பிட்டு இதே மாதிரி அவர் வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு போகும்போது, திருமாவளவன் அவர்களுக்கு எதனா ஒன்றா நான் இறங்கி வருவேன், நீங்களாம் திருமாவளவனுக்கு வரல, நீங்களாம் வந்து திமுகவுக்கு வரீங்க. ஓகேங்களா? அதில் வந்து திருமாவளவனை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் விடுதலை சிறுத்தையே கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க. விடுதலை சிறுத்தை இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு ஆதரவாக வரணுன்றதுக்காக விடுதலை சிறுத்தையை யூஸ் பண்ணுறீங்க. புரட்சி பாதன ஒரு கட்சி, புரட்சி பாதத்தை கற்று திட்டினா ஈக்குவலாக இருக்கிற விடுதலை சிறுத்தையை வந்து கூட வந்து ஆட் பண்ணி விட்டுட்டு இவங்க 2 பேருமே மூட்டி விட்டு விசிகா எல்லாமே ஃபயர் விட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபயர் விடுற விசிகா எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி புரட்சி பாதம் கட்சியோட ஜெகன்மூர்த்தியார் அவர்களை இவனுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் விமர்சனம் பண்ணுற மாதிரி நாளைக்கு திமுக விட்டு வெளியே போனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் இவனுக்கு இப்படி தான் பேசுவானுங்க. இன்றைக்கி திருமாவளவன் மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் இல்லை, ஒரு அரசியல் சாணக்கியம் இல்லை அப்படின்னு பேசுகிறவனுங்க நாளைக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, நாளைக்கு திமுக விட்டு திருமாவளவன் அவர்களோ இல்லை திமுக விமர்சி ஏதாச்சும் அவர் அறிக்கையை விடும்போது அவருக்கே அரசியல் சொல்லிக் கொடுப்பானுங்க உட்காந்துன்னு. ஓகேங்களா? ஸோ அதனால் இது மாதிரி பேச்சுவார்த்தைகளை இது மாதிரி பேசுகிறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ஓகேங்களா? நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சிட்டே இருந்தேன், இந்த மாதிரி ரோஸ்ட் யாரையும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் வேறு வழி இல்லை, பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் பேசுறதுல ஏதாச்சும் தவறாக உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய விமர்சனங்களை நான் ஏற்றுக்கிறேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி பேசுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.